டேய் ஹெல்பர் அனிமல், மாப்பிள்ள முழுசாவே மென்டல் ஆயிட்டானடா. எதுக்கு அவரை மென்டல் ஹாஸ்பிடல் சேர்க்கணும் சொல்றீங்க? டேய் அண்ணே என்ன வேண்டாம் அந்த ஆளுக்கு? ஒன்றும் இல்லைண்ணே. சரி ஊருக்குள்ளார போய் ஒரு எருமாடை பிடிச்சிட்டு வா போ. ஓகேண்ணே, நான் பிடிச்சிடுறேன். எருமை மேய்க்க விட்டுருவாங்களோ? யானையோட வேலை செய்யறதுன்னு அக்ரிமெண்ட், என்ன எருமாடெல்லாம் பிடிச்சிட்டு சொல்றாரு? நிறுத்துறேன். எருமையா அது? காட்டியானடா இது காட்டு யானையா? ஆமா, கொம்பனுக்கு டூப்பான். மாப்பிள்ள தான் சொன்னான். இதை கொண்டு போய் மாணிக்கத்துக்கு முன்னால நிறுத்தினா, மாணிக்கத்து மேல மாப்பிள்ள உட்காந்துக்கிட்டு இதை மோத விட்டு பிராக்டிஸ் பண்ணி மாணிக்கத்தை கும்கியா மாத்திடுவாரான். மாணிக்கத்துக்கு பயந்து இது காட்டுக்குள்ள ஓடிடுமா. ஆமாண்ணே, யானைக்கு பயந்து எருமை ஓடதான் செய்யும். மாப்பிள்ள, உண்டியல் உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? என்னடா சொல்ற உண்டியல்? கொம்பனை கூட்டிட்டு வந்தாச்சுன்னு. டைம் பாஸ்க்கு பிறந்தவனே, மாறி மாறி பேசுற டெக்னாலஜி எங்கிட்டே காட்டுறியா? அந்த மரத்துல கட்டு. சரிண்ணே. டேய் மாணிக்க போடா. வார்கே வார்கே போ போ போடா. வார்கே வார்கே போடா. வார்கே போடா. போ வார்கே வார்கே போ போ போ. விட்டு விட்டு அப்படிதான் போ. அப்படிதான் விட்டு வார்கே வார்கே போ போ வார்கே. ஐயோ காப்பாத்துறா. எருமை மாடு ஜெயிச்சிருச்சு. நாம ஊருக்கு போறோம். அட கூறுகட்ட கொத்தல்லி, மவுத் கண்ட்ரோட எப்படா வளர்த்துக்க போற? நெக்ஸ்ட் என்ன பிளானோ? உட்ரா வார்கே வார்கே முன்னாடி போ. உட்ரா டேய் வார்கே வார்கே. அண்ணே, ஒரு சின்ன டவுட். என்ன? ஏன்னா கம்பளி போத்தி குனிஞ்சிருக்கீங்க? யானையோட பார்வைக்கு கம்பளி போட்டு குனிஞ்சு நின்னா நான் யானை குட்டி மாதிரியே தெரியவனா? ஓஹோ, அப்ப இன்னும் குனிஞ்சா அன்றைய கிழிஞ்சிரும். ஊர்க்கரையவனாவது வரானான்னு போய் பாடுறா. ஐயோ, கல்யாணம், காது குத்து, திருவிழா, கும்பாபிஷேகம் கூட்டிட்டு தெரிஞ்ச யானை திடீர்னு கும்கியா மாத்தணும்னா எப்படி மாறும்? அது கும்கியா மாறுதோ இல்லையோ, நான் கூணனா மாறிடுவோம் போல இருக்கே. வார்கே வார்கே விட்டு டேய் 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 போறா டேய் டேய் அடிடா போற டேய். அம்மா, அது நகராதடா டேய். மாணிக்கோ முன்னாடி போ. போ போ அப்படிதான் முட்டு முட்டு முட்டு. வார்கே 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 மாணிக்கோ. ஐயோ, காதல் கண்ணத்தான் மறைக்கும்னு சொல்லுவாங்க. இப்படி குனிய வச்சு கம்பளி எல்லாமா போடும். அம்மா. அண்ணே, யாருமே வரலண்ணே. ஐயோ, கொல்லையில போற பயிலுக்கு எவனாவது கொல்லைக்கு போறதுக்கு வந்தாலும் கொஞ்சம் நிமிந்துக்கலாம், சுவாசம் வாங்கிக்கலாம் முடியலையே. சிரிப்பா வந்து குனிஞ்சு நின்று பாரு, பிதிங்கிரும். டேய் முன்னாடி போடா. முன்னாடி போ மாணிக்கோ மாணிக்கோ முன்னாடி போ. அதான் முடியலேன்னு சொல்லுதடா, விட்டுடா. வாயில்லாத ஜீவன்களை வறுத்து எடுக்கிறேடா. பகலெல்லாம் குனிய வச்சிடறானுங்க, ராத்திரி ஆனா மேலே ஏத்திடுறானுங்க. இந்த காதல்ன்ற கருமத்தை கண்டுபிடிச்ச மட்டும் என் கையில சிக்குனா அவனை களிய அடிச்சிடுவானா. சரி, கண்ணை மூடி தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அண்ணே அண்ணே, ஒரு சின்ன சந்தேகம் அண்ணே. மிட் நைட்ல என்ன சந்தேகம்? என்னப்பா? காதல் தப்பாண்ணே? அவன் ஒருத்த லவ் பண்றதுக்கே நான் ஊருக்கு விளக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். வெறுப்பேத்திரியா? காதல் தப்பானே. என் மாப்பிள்ள வயசு கூட தெரியாம லவ் பண்ணிட்டா, மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்க ஐயா. ஊரே உங்களை சாமியா பார்த்துச்சுடா. உங்களை மாட்டினா நம்ம மண்டையில தான் ஆணி அடிப்பாங்களா?
ஈரமெல்லாம் பட்டிருக்கு. அது நம்ம ரொட்டீன் வேலையா இருக்கும். சுடுதண்ணிக்குள்ள சுண்டு வரல விட்ட மாதிரி எந்த நேரமும் பதட்டமாவாயா வாழ்றது. எங்க அப்பா ஏதோ ஒரு பரபரப்பான பாவத்தை பண்ணியிருக்கிறான். எங்கே போய் தொலைஞ்சாலும் தெரியல. மாப்பிள மாப்பிள உண்டியால் எங்கே போயிருப்பாங்க? பகல் கிழவு பழிச்சிருச்சா? அவசரப்பட்டு மேல கை வச்சிருக்காங்க. கைய வைக்கிறதா? குத்தி கொலை இருக்க போற. எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிக்காக நீங்க மன்னிப்பு கேக்குறதா? என்னையா நீங்க? அங்க 3 ஏக்கரா வேர்க்கடலை பயிரை கிண்டிக்கிட்டு இருக்கு, அதை போய் மன்னிக்கிறதா? பண்ணியும் ஒரு உயிர் தானே ஐயா. ஒரு பன்னிக்காகவா இறக்கப்படுறீங்க? குறிச்சு வச்சுங்க, உங்க நல்ல மனசுக்கு சீக்கிரம் மேல போடுவீங்க. அந்த பண்ணி அடிச்சு குழம்பு வைக்காத விடக்கூடாது. வாங்கடா. மேலே போயிடுவேண்ணா. மேலே போகிறதுக்கு எந்த நேரமும் நான் ரெடியாக தானடா இருக்கேன். தேதியை குறிச்சு சொல்லுங்கடா. தம்பி சட்டுப்புன்னு தேதியை சொல்லு. சொல்லிடுறேங்கய்யா. என்னங்கய்யா இந்த பக்கம் யானைக்கு மருந்து வாங்கிட்டு போறோமுங்க. என்னாச்சு? ஊர் விட்டு ஊர் வந்தா மனுஷனுக்கு ஜலதோஷம், யானைக்கு குடல் தோஷம். அவ்வளவுதானே. சரி வாங்க, வந்து காப்பி தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு போங்க. காப்பி தண்ணி எல்லாம் வேண்டாங்க, கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுங்க, குடிச்சிட்டு கிளம்புறோம். உட்காருங்க. அல்லே வாங்கய்யா. கொஞ்சம் தண்ணி விடுமா. உட்காருங்க. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க உட்காருங்க தம்பி. நேரத்தோட சோறு கொண்டு வந்து கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்க ஐயா. வணக்கங்க. வணக்கம். கொம்பனம் விரட்ட வந்தது நீங்க தானுங்களா? ஆமாங்க ஐயா. யார் இவங்கெல்லாம் புதுசா இருக்காங்களே? இவரு தம்புராஜ், வணக்கங்க. கொழுக்குமலை தலைவர். இது மாயப்பன், சென்னிமலை தலைவர். மாணிக்கத்துக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கா. மாப்பிள மாப்பிள தண்ணி. எதுவா இருந்தாலும் ஒன்னா சேர்ந்து தான் முடிவு எடுப்போங்க. இது பல தலைமுறையா தொடர்ந்துகிட்டு இருக்க சம்பிரதாயங்க. சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஆதிகாடு, கொழுக்குமலை, சென்னிமலை இது 3 கூட்டு கிராமம். ஐயா கூட்டு கிராமம்னா? கூட்டு கிராமம்னா இங்க யாருக்கும் தனித்தனி நிலம் இல்லைங்க. எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் விவசாயம் செய்வோம். வர்ற வருமானத்தை 3 ஊர் பொதுவாக ஐயா கையில் கொடுத்துருவோம். கல்யாண காட்சின்னு தேவைப்பட்டா வாங்கிக்கோ ஐயா. சுருக்கமா சொல்லணும்னா இந்த 3 கிராம ஆளுங்க யாரும் வெளியே போய் கடை வாங்குறதும் இல்ல, சம்பந்தமும் வச்சுக்க மாட்டோம். ஆக உங்க ஊர் பொண்ணை வெளியூருக்கும் கொடுக்க மாட்டீங்க, வெளியூர் மாப்பிள்ளைய நீங்களும் எடுக்க மாட்டீங்க, அப்படித்தானே? என்னங்கய்யா இன்னும் இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கலையா? அசலூர்காரங்களுக்கு எங்க பழக்க வழக்கத்தையும் எங்க வழிமுறையை புதுசா புரிஞ்சுக்க முடியாது, கத்துக்கவும் முடியாது. ஐயா இது 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 200 வருஷ சங்கதி. பல தலைமுறை அப்படித்தான் போயிட்டு இருக்கு. எங்க பாட்டையும் போட்ட காலத்துல இருந்தே எங்க வீட்டு பொம்பளைய சேலை கட்ட கூட நாங்க மாத்தாம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். புதுசா வர்ற யாருக்காகவும் எங்களை மாத்திக்கவும் முடியாது, நாங்க மாறவும் மாட்டோம். ஐயா வர்ற வரல பார்த்துருப்பீங்களே, போஸ்டரோ கட்சி கொடியோ எதுவுமே இருந்திருக்காது. ஏன்னா வசதி வாய்ப்புக்காக நாங்கள் யாரு கட்டி கையை கட்டி நிற்க ஐயா, மாட்டாங்க ஐயா. பணம் காசு மேல எங்களுக்கு ஒன்றும் நாட்டம் இல்லைங்கய்யா. இந்த காடும் எங்க கட்டுப்பாடும் தான் எங்களுக்கு பெரிய சொத்து. ஐயா தம்பி கல்யாணம் ஆயிடுச்சிங்களா? ஐயா இன்னும் ஆகலங்க. ஐயா கல்யாணம்னா சொல்லிவிடுங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு எங்க 3 கிராமம் ஒன்னா சேர்ந்து கல்யாணத்தை தடபடலாம் நடத்திடுவோம். இவன் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா கண்டதுண்ட மத்தாண்டா விட்டுவீங்க. அதுக்குள்ள கிளம்பிடலாமாப்ல? புறப்பட்டுறோம்ங்க. நல்லதுங்க. சரி போயிட்டோம். மாணிக்கத்தை பத்திரமா பாத்துக்குங்க. என்னப்பா சரி கிருஷ்ணா, அறுவடை முடிஞ்ச 2வது நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே அள்ளியோட கல்யாணத்தை வச்சுக்கலாயா? என்ன மாப்பிள்ள பாக்குற? 200 வருஷம் சங்கதியா மாத்திக்கவே மாட்டாங்களாம். நான் ஏதோ 1 கிராமத்து ஆளுகள்கிட்ட தான் உதவாங்க போறோமோன்னு நினைச்சேன். 3 கிராமத்து ஆளுக உட்காந்துருந்தாங்க பாத்தீங்கள. சரி மாப்பிள்ள, அள்ளி பண்ணு உன் காதலை ஒத்துக்கிட்டானே வச்சுக்குவோம். உன் கூட வர்றதுக்கு சம்மதிச்சிட்டாயா? ஆனா நம்ம கூட்டிட்டு ஓடுற பொழுது ஊர்க்காரங்க துரத்திட்டு வருவாங்களே. என் ஜெத்துக்கு நான் 2வது கிராமத்திலே மாட்டிடுவேன். நீ என்னதான் முண்டி அடிச்சு ஓடினாலும் 3வது கிராமத்துல உன்னை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடுவாங்க. அண்ணே அப்போ நான் நீ இங்கே சேர்த்துருவேன். போடா மாப்பிள்ள. அள்ளி பொண்ணுக்காக தானே நம்ம இங்க இருந்தோம். அந்த பொண்ணு தான் உனக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சுல. அப்புறம் இந்த ஊருக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? வா பரப்பலாம். என்னடா ஆச்சு மாணிக்கம்? இந்தா
அலி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அல்லி மாப்பிள்ளை தெரியாம சொல்லிட்டான். உங்க அப்பா கிட்ட சொல்லி பிரச்சனை பண்ணிடாத. அல்லி என்ன மாப்பிள்ளை அவசரப்பட்டுட்டியே? அல்லி அல்லி சொன்னா கேளுமா, ஒப்பாட்ட சொல்லிடாத. ஐயோ மூட்டை எங்க வைப்பா? அண்ணே, அவ காலையில இருந்து படுத்தே கிடக்குறா, சாப்பிட கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறா. என்னன்னு போய் கேளுங்க. அப்படியா? அலி அலி என்னாச்சுமா? என்னம்மா உடம்பு சரியில்லையா? இல்லப்பா, சாப்பிடலையாமே? பசிக்கலப்பா. தூங்கு தூங்கு. காலையில இருந்து அவ வாட்டுக்கு போறா வராடா, ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா. சொனங்கே தெரியுதா? என்ன ஏதுன்னு கேட்டா பெரிய மனுஷிக்கு ஒரு மரியாதையே இல்ல. ஏண்டா இந்த வீட்டுல 2 ஆம்பளை பசங்க இருக்கீங்களா, என்ன கிழிக்கிறீங்களாடா? ஏத்தா பேசாம இருக்க மாட்டியா? ஆமாடா, ஏன் வாய அடக்குங்க. கேட்க வேண்டியவளா கேட்காதீங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ தெரியல.